அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. சென்னை கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி வைத்த பின் முதலமைச்சரான ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது விடுதலை போராட்ட தியாகிகளுக்கான ஓய்வூதியத்தை முதலமைச்சரான ஸ்டாலின் உயர்த்தி அறிவித்தார். அதன்படி விடுதலை போராட்ட தியாகிகளுக்காக ஓய்வூதியம் 22,000 உயர்த்தப்படுவதாக அவர் அறிவித்தார். அதேபோல விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கான ஓய்வூதியம் 12,000 உயர்த்தப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். கட்டபொம்மன், வ.உ.சி. வழித்தோன்றல்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் 11,000 உயர்த்தப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். இரண்டாவது உலகப் போரில் பங்கேற்ற முன்னாள் படை வீரர்களுக்கு மாத நிதி உதவி 15,000 உயர்த்தப்படுவதாகவும் அவர் அறிவித்தார். அதேபோல இரண்டாவது உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கு நிதி உதவி 8,000 உயர்த்தப்படுவதாகவும் அறிவித்துள்ளார். மேலும் ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில அளவில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும், மண்டல அளவில் 2 பயிற்சி மையங்களும், மாவட்டத்திற்கு ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி தொடங்கப்படும் எனவும், சென்னை மாதவரத்தில் 22 கோடியில் முன்னாள் படை வீரர்களுக்கான தங்குமிடுதி கட்டப்படும் என்றும் அவர் அறிவித்தார். முன்னாள் படை வீரர்கள் தங்குமிடுதி 33,000 சதுரடி பரப்பளவில் 22 கோடியில் அமைக்கப்படும் எனவும், மலைப்பகுதியில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் எனவும் அவர் கூறினார். இரண்டாவது அறிவிப்பு. அரசு பள்ளிகளில் குறைந்தபட்ச மாணவர் எண்ணிக்கை நிர்ணயம் செய்வது தொடர்பாக வழிகாட்டுதல்கள் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ள பகுதி மாநகராட்சி, நகராட்சியாக இருப்பின் 30 மாணவர்களும், ஊரக பகுதியாக இருந்தால் மாணவர் எண்ணிக்கையானது 15 குறைந்தபட்சம் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகையொட்டி தருமபுரியில் இன்று ஆகஸ்ட் 16, 17 தேதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து மாவட்ட ஆட்சியரான சதீஷ் உத்தரவிட்டிருக்கிறார். தடையை மீறி ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்கவிட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 17 தருமபுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். நான்காவது அறிவிப்பு. இன்று ஆகஸ்ட் 16 தேதி கிருஷ்ண ஜெயந்திக்கான அரசு விடுமுறை என்பதால் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம் நடைபெற்று வருகிறது. ஐந்தாவது அறிவிப்பு. 37 கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு இன்று ஆகஸ்ட் 16 தேதி வரை cmtrophy.stat.in என்ற இணையதளங்களில் முன்பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. 88 கோடியே 37 லட்சம் அளவில் 5 பிரிவுகளில் ஆகஸ்ட் 22 தேதி முதல் அக்டோபர் 12 தேதி வரை இந்த போட்டிகள் நடத்தப்படவும் உள்ளன. ஆறாவது அறிவிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று காலை செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு தீபாவளிக்கான மிகப்பெரிய பரிசை அறிவித்தார். அதாவது ஜிஎஸ்டி வரி குறைப்பதற்கான சீர்திருத்த திட்டம் தீபாவளிக்குள் அமலுக்கு வரும் எனவும், அதற்காக சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதான் மந்திரி அபங்கா பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற புதிய திட்டமானது நேற்று ஆகஸ்ட் 15 முதல் நாடு முழுவதும் அமலுக்கு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் முதல் முறையாக வேலை பெறும் இளைஞர்களுக்கு மத்திய அரசு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் எனவும், மேலும் அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நிறுவனங்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்பதும் ஆகும். ஏழாவது அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெறுவது கட்டாயம். இந்த நிலையில்தான் தகுதி தேர்வு தாள் 1, தாள் 2 ஆகியவை நடப்பதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 11 தேதி வெளியிட்டது. அதன்படி நவம்பர் 1 தேதி, 2 தேதிகளில் இந்த தேர்வுகள் நடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. தற்போது இந்த தேதி மாற்றப்பட்டுள்ளது. நிர்வாக காரணங்களால் ஆசிரியர் தகுதி தேர்வானது நவம்பர் 15, 16 தேதிகளில் நடக்கும் என்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு. குரூப் 2 2A தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் முடிவடைந்துள்ளது. இந்த தேர்வுக்கு 5,51,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விண்ணப்பித்துள்ளவர்கள் திருத்தங்களை செய்ய வரும் 18 தேதி முதல் முற்பகல் 12 மணி முதல் ஆகஸ்ட் 20 தேதி பிற்பகல் 12 மணி வரை
கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது எனவும் தொடர்ந்து குரூப் 2 2A பதவிக்கான முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 28ஆம் தேதி நடக்கிறது எனவும் இதில் தேர்ச்சி பெறுவோர் அடுத்த கட்டமாக மெயின் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் எனவும் கூறியுள்ளது. 9வது அறிவிப்பு. வாட்ஸ்அப் வழியாக 50 தமிழ்நாடு அரசு சேவைகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு, பிறப்பு மற்றும் வருமான சான்றிதழ்கள் பெறுவது, வரி செலுத்துவது, வணிக உரிமங்கள் பெறுவது, அரசு பேருந்து டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வது உள்ளிட்ட 50 அரசு சேவைகளை விரைவில் வாட்ஸ்அப் மூலமாக எங்கிருந்தும் எளிதாக பெற முடியும். இந்த புதிய முயற்சி மூலமாக மக்களுக்கு அரசு சேவைகள் மிகவும் எளிமையாகவும் வசதியாகவும் வழங்க முடியும். இந்த சேவைகளை வழங்குவதற்காக மெட்டாவுடன் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்ய உள்ளது. முதல் கட்டமாக அடுத்த 3 மாதங்களில் 50 சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக வழங்க தமிழ்நாடு மின்னணு ஆளுமை முகமை திட்டமிட்டும் உள்ளது. அதன் பிறகு மேலும் 50 சேவைகளை 2 கட்டங்களாக சேர்க்கவும் உள்ளது. 10வது அறிவிப்பு. தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 11வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் வாகனங்களுக்கு ஓராண்டுக்கு 3000 ரூபாய் பாஸ் முறையானது நேற்று ஆகஸ்ட் 15 முதல் அமலாகிறது. வாகன ஓட்டிகள் 3000 ரூபாய் செலுத்தினால் ஓராண்டுக்கு 200 முறை சுங்கசாவடி வழியாக செல்லலாம். 12வது அறிவிப்பு. தூய்மை பணியாளர்கள் நலனுக்காக 6 சிறப்பு திட்டங்களை நிறைவேற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை கையாளும் போது ஏற்படும் நோய் பாதிப்புக்கு தனி சிகிச்சை தரப்படும் எனவும், தூய்மை பணியாளர் நலத்திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவும், தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு இலவசமாக வழங்கப்படும் எனவும், நகர்ப்புறங்களில் சொந்த வீடு இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு 3 ஆண்டுகளில் தூய்மை பணியாளர் நல வாரிய உதவியுடன் 30,000 புதிய குடியிருப்புகள் கட்டி தரப்படும் எனவும், கிராமப்புறங்களில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீட்டில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும், தூய்மை பணியாளர்களின் உடல்நலம் காக்க தற்போது உள்ள அரசின் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட்டுடன் மிகை தொகையாக மேலும் 5 லட்சத்திற்கான புதிய திட்டம் கொண்டுவரப்படும் எனவும், தூய்மை பணியாளர் நலவாரிய உறுப்பினர்களின் குடும்பத்தினர் சுயதொழில் தொடங்க 3 லட்சம் ரூபாய் வரை மானியமும் 6% வரை வட்டி மானியமும் வழங்கப்படும் எனவும், தூய்மை பணியாளர் வீட்டு மாணவர்களின் கல்வி நலன் கருதி 7.5% இட ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் எனவும், தூய்மை பணியாளர்கள் குடும்பங்களின் எதிர்கால நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பணியின் போது மரணமடையும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். கடைசியாக 13வது அறிவிப்பு. ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அரக்கோணம் திருத்தணி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை அரக்கோணம் திருத்தணி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.